புறாக்கள் ஹோமர் வகை புறாக்கள் பந்தயங்கள்ல வேகம் மட்டும் இல்லாம அதிக தூரம் பறக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தது. இதோட கண்கள்ல ஒரு நேர அமைப்பை வச்சு இதோட திறமையை கணக்கிடுவாங்க. இதோட முக அமைப்பு வாய் நுனியில இருந்து தலை வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் இதுக்குன்னு கிளப் வச்சு இந்த வகை புறா குஞ்சுகள் பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதோட உரிமையாளர் பெயரையும் அந்த கிளப்போட பெயரையும் காலில் வளையமா மாட்டுவாங்க. படிப்படியா தூரத்தை அதிகப்படுத்தி பயிற்சிகள் கொடுப்பாங்க. இப்படியே 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பயிற்சிகளை கொடுத்து புறாக்களை பந்தயங்களுக்கு தயார் பண்ணுவாங்க. பந்தய தூரத்துல இருந்து பறக்க விடுவாங்க. அங்க இருந்து வளர்த்தவர் வீட்டுக்கு வந்த நேரத்தை கணக்கு பண்ணி முதல்ல மனுஷனால பிடிச்சு வளர்க்கப்பட்ட முதல் பறவை இனம் புறாக்கள் மட்டும் தான். கிட்டத்தட்ட 4500 ஆண்டுல இருந்து இந்த புறாக்களை மனுஷன் வளர்த்துக்கிட்டு வரான். புறாக்கள் மொத்தமா 344 வகைகள் இருக்கு. 1990 பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில புறாக்களை வச்சு பந்தயங்கள் நடத்தி பதக்கங்கள் கொடுத்திருக்காங்க. மொராக்கோ, சைனா, இந்தோனேசியா நாடுகள்ல புறா இறைச்சியை மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. புறாக்கள் அதிகபட்சமா மணிக்கு 92 மைல் வேகத்துல பறக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம 2ஆம் உலக போர்ல பங்கு பெற்ற மிகச்சிறந்த 32 புறாக்களுக்கு விராட்டிகள் பதக்கங்கள் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஆண் புறாக்கள் கூடு கட்ட இடத்தை தேர்வு செஞ்சு